அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரை வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி கிராம பஞ்சாயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருக்கிறது. மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், பஞ்சாயத்து செயலாளர் ஆகிய இருவரும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். மண்டல துணை 100 நாள் வேலை திட்டத்தில் பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருக்கிறது மதுரை மாவட்டத்தில். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி, கச்சைக்கட்டி, ராமையன்பட்டி, பூச்சம்பட்டி, ஜெமினிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மத்திய அரசினுடைய NMMS ஆப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலமாக ஒரே நபர்களின் புகைப்படங்களை தவறுதலாக பயன்படுத்தி ஆள் மாறாட்டம் செய்து பல கோடி ரூபாய் அளவிற்காக மோசடி செய்ததாக அதே வாடிப்பட்டி கச்சகட்டி பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற சமூக ஆர்வலர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் நேரடியாக புகார் மனு அளித்தனர். இதனை அடுத்தாக இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்துவதற்காக உத்தரவிட்ட நிலையில் அந்த பகுதியில் மட்டும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பல நபர்களை மோசடியாக ஆள் மாறாட்டம் செய்து வராத ஆட்களுக்கு வந்ததாக கணக்கு காட்டி பல லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த களப்பணியாளர் மீது எந்த நடவடிக்கை மேற்கொள்ளாமல் களப்பணியாளர்கள் செய்த முறைகேடுகளுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாக கூறி முதற்கட்டமாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்தினார்கள். அப்போது அந்த பணித்தள பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வி என்பவரை பணி நீக்கம் செய்த அதிகாரிகள் இந்த முறைகேட்டை கவனிக்க தவறியதாக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக இருக்கக்கூடிய BDO என்று சொல்லக்கூடிய கலைச்செல்வி மற்றும் அந்த பிரசிடென்ட் கிளார்க் என்று சொல்லக்கூடிய பஞ்சாயத்து செயலாளர் செல்வம் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி, உதவி மேற்பார்வையாளர் மருதம் ஆகிய இருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த நோட்டீஸ் 17P என்ற நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் வாடிப்பட்டி தாலுகாவில் தொடர்ச்சியாக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மொபைல் செயலி மூலமாகவே ஒரு நபர், வேலைக்கு செல்லாத நபர் ஒரே புகைப்படங்களை பயன்படுத்தி அதனை செல்போன் மூலமாக புகைப்படத்தை ஒரே நபர் வரும்பொழுது 5-6 முறை புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதனை பதிவேற்றம் செய்து பல லட்ச கணக்கில் மோசடி செய்ததாக தான் இந்த புகார் வந்தது. தொடர்ச்சியாக இந்த புகாரை அடுத்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழாக அந்த திட்டத்தினுடைய பயன்பாடு குறித்தான மத்திய குழுவினரும் கூட மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நேரடியாக அதிகாரிகள் விசாரணை நடத்தியது பின்பாக முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஏதேனும் முறைகேடு இருக்கிறதா என்பது குறித்து, வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சண்முகவேல். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.